கனமழை காரணமாக ஏற்காடு மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை ஒன்று உருண்டு விழுந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பகவத் சிங் வழங்க கேட்கலாம். வணக்கம் பகவத் சிங். தற்பொழுது ஏற்காட்டில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்திருக்கிறது. சேத விவரங்கள் என்ன? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்காட்டில் பிரதான மலைப்பாதையில் உள்ள 40 அடி பாலம் அருகில் ஏற்பட்ட சிறிய அளவிலான நிலச்சரிவில் பெரிய பாறை ஒன்று சாலையில் உருண்டு விழுந்துள்ளது. இதனால் அந்த இடத்தில் சேரும் சகதியுமாக உள்ளது. மேலும் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறு சிறு கற்கள், பாறைகள், மண் போன்றவை சாலையில் விழுந்ததால் அவ்வழியாக செல்லும் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் காரணமாக சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடி வருகிறது. மழைநீர் அதிக அளவில் ஓடியதால் மலைப்பாதையில் உள்ள 3வது கொண்டைவீசு வளைவு அருகில் சாலை ஓரத்தில் உள்ள தடுப்பு சுவர் அருகில் சாலையில் 15 அடி தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டு சாலையின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த இடத்தில் மேலும் வாகனங்கள் சென்று வந்தால் அங்கு பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த சாலையை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மலைப்பாதையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் ஏற்காடு பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் குப்பனூர் வழி மலைப்பாதை வழியாக வந்து செல்கின்றன. மேலும் தொடர்ந்து ஏற்காட்டில் பெரும் மழையால் உள்ளூராட்சிகளின் இயல்பு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி பகவத் சிங்.